Hi friends, welcome to Sangee's Corner. நம்ம இன்னைக்கு டபுள் லேயர் ஜடபிலையில கலர் எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். அவுட்டர் லேயர் வந்து நம்ம கலர் பண்ண போறோம். இன்னர் லேயர் வந்து ஒயிட் கவர் வைக்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நந்தியாவட்டை, நூல் ஊசி எடுத்துக்கோங்க அண்ட் பில்லை வந்து நம்ம எந்த மாதிரி பில்லு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரெஷ் ஃப்ளவர் வேணும்னா ரோஸ் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாட்டின் ரிப்பன்ல பண்ணது அண்ட் இது வந்து பேச்சஸ். இது உங்களுக்கு பில்லு எந்த மாதிரி மாடல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சிஸ்டர் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட், இது 2 mm திக்னஸ் ஆன ஃபோம் ஷீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே வந்து கோப் பிராண்டாக எடுத்துருக்கேன். டிசைன் மாஸ்டர் பிராண்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி நந்தியாவட்டை பூ வாங்கிட்டு அதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காம்பு கொஞ்சம் மேலே கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்மளோட பில்லை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பில்லை வச்சுட்டு இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நம்ம டபுள் லேயர் பண்ணுறதுனால அதுலேருந்து இந்த பூவோட அளவுக்கு வெளியில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பில்லை பண்ணுறீங்களோ அந்த பில்லுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பிளாக் ரோப் இல்லை அப்படின்னா நம்ம இந்த நூலே வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஊசியில் டபுள் நூல் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு புரியுது. இந்த மாதிரி ஒரு 2 தடவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். கீழே லென்த் ஈவனா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ரோப் இல்லை சில்க் த்ரெட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நம்ம இந்த நூல்லேயே வந்து பிளாக் நூல் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு முடியல கட்டும்போது தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது ஒரு பூ வச்சுக்கோங்க. இந்த 2 இடம் இருக்கு இல்லையா, இது 2க்கும் நடுவில் நம்ம நூல் வரணும். இதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி விட்டுட்டு கீழே இறக்கிடுங்க. அடுத்த பூவை இந்த மாதிரி பக்கத்துல வைங்க. இது 2க்கும் நடுவில் இருக்க கேப்ல நம்மளோட ஊசி உள்ள வரணும். அடுத்தது கீழே நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். இதே போல நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை வைக்கும்போது இந்த காம்பு வரைக்கும் தான் இந்த பேட்ச்ல இருக்கணும் அண்ட் பூ வந்து நமக்கு வெளியில இருக்கணும். அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பில்லை வைக்கும்போது கரெக்டாக காம்பு கவர் ஆகிட்டு பூ நமக்கு இருக்கும். ஸோ இதே போல இந்த ஃபர்ஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த அவுட்டர் லேயரில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஸ்ப்ரே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நான் இது வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ளூ கலர் சாரியோட கலர் என்னவோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்னாடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதை அப்படியே திருப்பி வைங்க. திருப்பி வச்சுட்டு பின் பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இது ட்ரை ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes டைம் கொடுங்க, ட்ரை ஆகிடும். அண்ட் சைட்லையும் நமக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோரல் ஸ்ப்ரே தான், ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ ட்ரை ஆகட்டும். 10 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்லை வந்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ இன்னர் லேயரும் பில்லையும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்துட்டு இந்த பூக்கு கீழே வைங்க. உள்ள ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ண மாதிரி
இதை மாதிரி வச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வைக்கும்போது நம்மளோட பில்லை இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ ஒரு ப்ளூ சாரீ அந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை க்ரீன் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட பில்லை அட்டாச் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கீழேருந்து ஊசி எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 இதுக்கும் நடுவில் வரணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல ஸ்டிச் பண்ணுங்க. நம்மளோட டபுள் லேயர் ஜடபில்ல ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு நாட் போட்டுக்கலாம். நம்ம துணிக்கெலாம் நாட் போட்டுற மாதிரி எடுத்து ஒரு நாட் போட்டுடுங்க.